வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று காட்ட போகிறேன். இது ஒவ்வொரு வருஷமும் மசனுவா பார்க் அதில் நடைபெறுகின்றது, மொன்ட்ரியல் கனடாவில். வாங்க இப்போது உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, எனக்கு கூட சப்போர்ட் செய்கிறீங்க. நன்றி. வாங்க உள்ளுக்க போவோம். பாருங்கள், எங்கிட்ட பொடியங்கள் எல்லாம் என்ன சூப்பரானு பாருங்க, இவ்வளோ அழகானு கொத்துரொட்டியெல்லாம் போட்டு கொண்டு நிற்கிறாங்க. உள்ள மக்கள் எல்லாம் வெறவைக்கெல்லாம் இளநியெல்லாம் அப்படியே சீவி கொடுத்து கொண்டு சும்மா சூப்பராக எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உண்மையாக இளைஞர்களுக்கு, கனடா இளைஞர்களுக்கு உண்மையாக சல்யூட் அடிக்கணும். இளநீ அப்படியே உடனே ஸ்டோவும் போட்டு அப்படியே சீவி கொடுக்குறாரு. அப்படியே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இளநீ அப்படியே ஓடுது. அவ்வளோ வியாபாரம் நடந்துட்டுருக்குன்றது அங்காளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மக்கள் எல்லாம் அவ்வளோ வாரத்தோடையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்குது. டான்ஸுகள், மற்றது நிறைய டான்ஸுகள் எல்லாம் சூப்பராக இருந்தது. பிள்ளைகளெல்லாம் அவ்வளோ மின்னக்கட்டு, அதுவும் இங்கே கேண்டியன் தமிழ் பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோத்தில் ஆடுறாங்க. அவ்வளோத்தில் எல்லாம் அவர்கள் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு பயிற்சியை செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், உணவகம் நந்து கிச்சனுக்குள்ள நான் லைனில் நிற்கிறேன். ஏன்னு சொன்னால், லைனில் நின்றாலும் என்ன தெரியாது, அவ்வளோ மக்களாக இருக்கின்றார்கள். மற்றது அப்பம் இருக்கின்றது நந்து கிச்சனில். இங்கால பாருங்கள், நந்து கிச்சனில் என்னென்று சொன்னால் அப்பம் சுட போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் லைனில் ஒரு பக்கம் அப்பம், ஒரு பக்கம் கொத்துரொட்டி. அவைக்கு லைனே தெரியல. இந்த பக்கம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த பக்கம் கொத்துரொட்டி, அந்த பக்கம் அப்பம் என்று சொல்லினா சில மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கால வாங்குறதுக்கு. இதில் பாருங்க கஜன், இது என்னென்னு சொன்னால் கணேசா பார்ட்டி ஹோல். அதை பாருங்கள், அது அப்பம் அப்படியே சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கின்றது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஐஸ்பட வேன் நிற்கின்றது. நான் எல்லாம் போகிறது, என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் போகிறது இங்கேன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்காண்டி தான் போகிறது. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் ஒரு 3 தினம் போய் லைனில் நின்றுட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ மக்கள் அந்த பக்கம் போய் நிற்கலாம் கிடக்குது. ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்போம்ட்டு போனால் அங்கே அவ்வளோ மக்களாக இருக்குது. சரி, ஐஸ்கிரீமை விட்டுட்டு நான் என்ன சொல்லிச்சேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராமை பார்த்து போட்டு திரும்ப போவோம்னு சொல்லி நான் போக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே மழை கொட்ட தோங்கி விட்டது. ஆனால் மெல்லிய மழையாக இருந்தது. ஆனால் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. டான்ஸுகள் ஆடிக்கொண்டிருந்தது. பிள்ளையார் அழகாக போய்கொண்டிருந்தது. ப்ரோக்ராம் சும்மா சூப்பராக போய்கொண்டிருக்குது. பாருங்க, இவ்வளோ அழகாக போய்கொண்டிருக்குன்னு இல்லை. நிறைய இந்த இதுகளெல்லாம் வந்திருந்தது. இப்போ மொன்ட்ரமல் வந்திருந்தது, டிவிஎன் வந்திருந்தது, ஐத்தமிழ் வந்திருந்தது. நிறைய பேர் வந்திருந்தவர். மொன்ட்ரியலில் உள்ள எல்லாரும் வந்திருந்த வர்த்தகர் எல்லாரும் வந்திருந்தார்கள். அழகாக இருந்தது. இது ஒரு பெரிய ஒரு அமக்களம்ண்டா அமக்களம் கணக்கு இருந்துச்சு. இது மெஸ்னோ பாக்கு. இது பெருசு. இது இங்கேண்டா பப்பினோ இருக்குது. அதோட இது இந்த ஸ்டேடியம் இருக்கலாம். இந்த ஸ்டேடியத்துக்கு ஒரு 15 மினிட்ஸால் இந்த ஒரு பெரிய ஒரு பார்க் வரும். அந்த பார்க்கில் பாருங்க, மக்கள் இவ்வளோ வேறமாக கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவ்வளோ அவ்வளோ சிரித்து அப்படியே என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ என்ஜாய் பண்ணுறார்கள். பாருங்க, ரொம்ப சூப்பராக இந்த பார்க்குக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதோடு சாட்டர்டே சண்டே 2 நாளும் இருக்குது. நேற்று சாட்டர்டே முடிந்து விட்டது. இந்த சண்டே இருக்கின்றது. சண்டே ஏர்லியாக துவங்கிடுவார்கள். நீங்கள் போங்க எல்லோரும். எல்லா ப்ரோக்ராமும் இருக்கின்றது. அதோட என்னென்னு சொல்லிச்சுன்னா, இதில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நல்லா சூப்பராக இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருந்தது. திடீர்னு மழை வந்துட்டுது. அப்போ என்னென்னா, இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டிட்டார்கள். ஆனால் இந்த மக்கள் மாத்திரம் போகவில்லை. ஏன்னு சொன்னால், ஃபுல்லாகவே எல்லா இதுகளும் இருந்தது. என்னென்னு சொன்னால், சாப்பாடு கடை இருந்தது. மற்ற துணிக்கடை மூடி போட்டார்கள். அது மழை நிறைச்சி போடும்போது துணிக்கடை மூடிட்டார்கள். அந்த இதுகள் சங்கிலிய காப்போ தோடுகள் அதுகளெல்லாம் மூடிட்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அந்த ப்ரோக்ராம் நின்றுட்டுது. ஆனால் ராம் சொல்கிறார் கேளுங்க என்னென்னு சொல்லி.
பாருங்க மேடையெல்லாம் நிறைச்சி போடுச்சு, மழை வந்து அப்படியே கொட்டி போட்டுச்சு. கடைசியாக ராமுண்ட ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. ஆனால் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த மக்கள் இருக்கிறார்களே இவர்கள் வந்து போகவே இல்லை. இந்த மரங்களுக்குள்ள போய் நின்றுட்டார்கள். இந்த மழை கொட்டவே அவை அந்த சாப்பாட்டை விட்டுட்டு போகிற பிளான் இல்லை. நானும் அப்படித்தான், நானும் அந்த சாப்பாட்டை விட்டுட்டு போகிற பிளான் இல்லை. அதுவும் நண்டு கிச்சிருந்தேன். நான் ஒரு 3 தரம் போய் லைனில் நின்றுட்டு திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்து ஐஸ்கிரீம் கடையில் போய் லைனில் நின்றேன். அங்கேயும் வந்து இதாக லைனாக தான் இருந்தது. ஆனால் ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி போட்டேன். ஆனால் ஒன்று மலைக்கு நல்லா நிறைஞ்சி நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, 2 பாக்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் என்னன்னு சொன்னால் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கா. அப்படியே இந்த மலைக்குள்ளேயும் பாருங்க, அவ்வளவு மலை என்று பாருங்க. அந்த மலைக்குள்ளேயும் கூடாரத்தை அடித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அங்கே நிற்கிற மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ப்ரோக்ராம் நின்றுது. ஆனால் மக்களுக்கு குறையில்லை, அப்படியே மக்கள் நின்றுக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் இருக்கிறதில்ல, இந்த ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறதில்ல, அதுகள் நல்லா என்ஜாய் பண்ண வந்ததுகள். அதுகள் தூரத்துலேருந்து வேற வந்ததுகள். அதுகள் வேற அந்த மரத்துக்குள்ள நின்று சொல்லுதுகள், இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு அப்பான்னு சொல்லிக்கொண்டு எல்லாரும் ஆக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.